சரியான இம்சை. பேசலனா இன்னைக்கு பூரா கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய், எதுக்கு அப்ப டார்ச்சர் பண்ற? எடுக்கலாம் புரியாதா? காரணம் இல்லாம நான் கால் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் வரைக்கும் வந்திருக்கேன். புடவை வாங்க நலக்கோட்டை வரைக்கும் வந்திருக்கேன். நான் பர்ச்சேஸ்ல இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். பொய்யா சொல்றிய? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அண்ணே, நீங்க இங்கிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் சரிங்க, வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஏமா சாப்பிடாம என்னம்மா பண்ணிட்டு இருக்காமே? பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு மாமா. கூப்பிட்டேன், வரேன்னு சொன்னாரு. ஒருவேளை உலக அறிவு வளர்க்குறானோ? பேப்பர் படிக்கிறது தப்பா? இல்ல, சாப்பிட்டு கூட படிக்கலாம்ல. கூப்பிடுமா, சாப்பிட்டு படிக்க வேண்டியதானே? ம், சரிங்க மாமா. ஏங்க சீக்கிரம் வாங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நடப்பாங்க? அப்போ நான் அழறது உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல? ஏன் அழறேன்னு தெரிஞ்சுக்க கூட உங்களுக்கு மனசு இல்லல்ல? உங்களை தப்பா நினைப்பாங்கன்னு என்ன அழ வேண்டாம்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஐயோ அகிலா, நீ அழுகுறதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. நான் எப்படி காரணமாக முடியும்? இப்படி அழுதோ எனக்கு தான் பிரச்சனை ஆகும். ப்ளீஸ் இங்க இருந்து போ. மனோ, மதனி, அங்க யார் கூட பேசிட்டு இருக்கிய? இல்ல மதனி, சும்மா காத்து வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியா? அப்பா, தேன்மொழியை விட மீனாட்சி பார்த்தா தான் பவர் அதிகமா இருக்கும். முடிவும் உடனே கிடைச்சிரும். ஏன்னா இவ தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான். மீனாட்சி, இங்க வா, இங்க வா. நீ மனோ மாமாவை தானே தேடுற? அவரு அங்க பாரு, மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருக்காரா? மறைஞ்சு என்ன பண்றாரு? நீயே போய் பாரு, சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ஒண்ணு, சத்தம் இல்லாம போகணும். வா 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 வா. எங்க இருக்காரு? அங்க பாரு பாரு, என்ஜாய். அங்க யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? இரு, இங்கதானே இருந்தாங்க. இங்கதான் இருந்தாரு, இப்ப ஆளை காணோம். என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? இல்ல இல்ல. என்கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏய் வேற. ஷோ, எங்க போயிட்டாங்க? இங்க
தானே இருந்தா, எங்க போய் தொலைஞ்சா? இப்ப நான் 5 லட்சத்துக்கு எங்க போவேன்? நீங்க எங்க போவீங்கன்றது முக்கியம் இல்ல. அந்த போட்டோ தேன்மொழி கைக்கு போயிடக்கூடாது. அகிலா, தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. என்ன இப்படி நீங்களும் நானும் பட்ட பகல்ல போட்ன ரூமுக்குள்ள இருக்கிறது குடும்பத்துக்கு தெரியவும் கூடாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது கதவை திறந்தாகனா இப்படி பண்ணிக்கிட்டே நான் வெளியே போவேன். நான் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்ல. பாக்குற வேலையை முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா 5 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு இப்பவே வேணும். புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓஹோ, அப்போ உள்ளதான் பேச்சு குரல் கேக்குது. உள்ள கொஞ்சிட்டு இருக்கீங்களோ? ரொம்ப சந்தோஷம். ஓ, பின் கதவு வழியா உள்ள போறீங்களோ? இனிமே எப்படி வெளியே போறீங்க நானும் பாக்குறேன். இங்கே இருங்க, மொத்த பேரோட வரேன். இன்னைக்கு இருக்கட உனக்கு கொஞ்சிட்டு இருக்கியோ? இரு. என்னாச்சு மதுரி? கதவு உள்ள தாப்பால் போட்டிருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க. சகோ, ஐயோ, ஏய் கேக்குதா இல்லையா? கதவு திறயா. மனோ, ஐயோ, அசிங்கமா ஆக போகுது. இப்போ மனோ போக போகுது. கதவு திறன்னு சொல்றேன்ல. தேனு வெளில இருக்கா, அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க வெளியே. அசிங்கமா போயிடும். கதவு முடிக்க என்னையா பண்ற? தேனு, நான் எந்த தப்பா பண்ணல தேனு. ஐயோ தேனு, நான் தப்பானவ இல்ல தேனு. நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கங்க. தேன்மொழி இல்ல, யாரா இருந்தாலும் அப்படித்தான். பட்ட பகல்ல உள்ள தாப்பா போட்டிருந்தா எப்படி நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. ஐயோ, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துருவேன். நம்ம சேர்ந்தே செத்து போயிடலாமாங்க? சாவலையாவது சேர்ந்துடலாங்க. ஏய், கை வை. ஏய் கதவு திற மனோ. ஏய் தேனு, டேய், என்னடா ஆச்சு ஜீவா? என்னாச்சு? உள்ள இருந்துட்டு திறக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. பொறுமையா இரு. ஏமா தேனு, என்னம்மா ஆச்சு? உனக்கும் மனோவுக்கும் ஏதாவது பிரச்சனையாம்மா? ஐயோ மாமா, இல்ல மாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன்? மாமா, மாமா, உள்ள என்ன பண்றீங்க? கதவு திறங்க மாமா. போச்சு.